Assalamu alaikum friends. Welcome to Aslam Airbags from Yesnans. இந்த வீடியோல நம்ம தமிழ்லயே நீங்க பாத்திருப்பீங்க அந்த மாதிரி மாடல் தான் நம்ம வந்து கூட போட போறோம். இப்போ வந்து இது ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்தாதான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா புரியும். ஃபுல் டுட்டோரியலுமே வந்து இதுல நம்ம வந்து செட் பண்ணி போட்டிருக்கோம். எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வயர் எடுத்திருக்கோம். நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளவுனா இந்த ஒரு வயர் வந்து 8.5 அடியில எடுத்து வச்சிருக்கேன். அதாவது இந்த ஒரு வயர் வந்து 8.5 அடியில கட் பண்ணிருக்கேன். பாருங்க இந்த அளவுக்கு லென்த் வரும். 8.5 அடியில நம்ம கட் பண்ணிட்டு எத்தனை வயர் கட் பண்ணணும்னா 25 வயர் வந்து நம்ம 8.5 அடியில வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இந்த இது வந்து பெரிய ப்ராசஸ்ன்றனால நான் கொஞ்சம் வந்து சீக்கிரமாவே நான் வந்து சொல்லிடுறேன். 8.5 அடியில நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஈக்குவலா நம்ம வந்து எல்லா வயரையும் வந்து நம்ம மடிச்சு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நம்ம ரன்னிங் ரோல இந்த மாதிரி சுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிக்கு உழுகாம ஈஸியா இருக்கும். நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் சுத்தி வச்சுக்கிருவேன் சிக்கு உழுகாம இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி சுத்தி வச்சுட்டு நம்ம அடி வந்து 15 போட போறோம். சோ 15 போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் வயர் வந்து விடணும். எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு இந்த அளவுக்கு அதாவது எந்த அளவுல சொல்லணும்னா 3/4 அடி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 3/4 அளவுக்கு இந்த அளவுக்கு வரும். 3/4 தான். இந்த அளவுக்கு நம்ம விட்டுட்டு இதை தவிர இப்ப நம்ம ஈக்குவலா எடுத்துட்டு இதை தவிர இந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம எப்பயும் போல நார்மல் நாட் போடணும். என்ன நீங்க வந்து நார்மல் நாட் போடுறீங்க சிவன் கண் தானே சொன்னீங்க அப்படின்னா சிவன் கண்ணு நார்மல் நாட் ரெண்டுமே கலந்துதான் இந்த இதுல வந்து வரும். பாருங்க இந்த மாதிரி நம்ம இப்படி எடுத்து எப்பயும் போல நம்ம நார்மல் நாட் போட்டுக்கணும். போட்டாச்சா? இப்போ ரைட் சைடு வந்து நம்மளோட ரோல் வந்து இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து நம்ம 3/4 பகுதி விட்டு நம்ம எடுத்திருப்போம்ல அந்த இது வந்து இந்த சைடு இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம நாட் வந்து டைட்டா போட்டுக்கணும். இதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம ஈக்குவலா மடிச்சு எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. நான் வீடியோல தெரியாதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம நார்மல் நாட் வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிவன் கண் நாட்டு ஜாயின் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா நம்ம நார்மலா நம்ம இப்படி ஈக்குவலா மடிச்சு வச்சிருப்போம்ல ஈக்குவலா மடிச்சு வச்சதை எடுத்து இந்த மாதிரி பின்னாடி வச்சுக்கணும். அதாவது இதுதான் ரன்னிங் வயரு. ரன்னிங் வயருக்கு பின்னாடி இங்கனக்குள்ள இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இத வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். அதாவது பேக் சைடு வயரோட பேக் சைடு வந்து இந்த சைடு வரணும். வயரோட நல்ல சைடு வந்து இந்த சைடு வரணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அப்பதான் வந்து உள்ள சொருகையில நம்மளுக்கு குழப்பாம இருக்கும். பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியே நீங்க வந்து வச்சு பழகிக்கோங்க. இப்ப இந்த இதை எடுத்து நான் சொல்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த இதை எடுத்து இந்த மாதிரி இப்படி சுத்தி இப்படி உள்ள வந்து விடணும். இப்படி உள்ள விட்டுட்டு இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. இந்த இதை வந்து இப்படி மேல வச்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இப்படி ஜிக்ஸாக் மாதிரி வரும். பாருங்க இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து குழப்பாம இருக்கும். பாருங்க இந்த இது இப்படி வந்து இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து நான் சொன்னேன்னா இந்த வந்து பின்னாடி இருக்கிற வயர் என்ன பண்ணணும்னா இதை தூக்கி இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாத்தையும் இப்படி விடணும். விட்டுட்டு இது எல்லாத்தையும் இப்ப ஜாயின் பண்ண நல்லா இந்த மாதிரி இப்படி புடிச்சுக்கோங்க. புடிச்சிட்டு எல்லா சைடுமே வந்து இப்படி இழுத்தீங்கன்னா இந்த சைடு மேல உள்ளதை இடுங்க. இப்படி இழுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். அடுத்து போக போக உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இப்போ நம்மளுக்கு வந்து சிவன் கட் நாட் வந்துருச்சு பாருங்க. இப்போ போட்டாச்சு. அப் அண்ட் டவுன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பாத்துக்கணும். சரிங்களா? என்ன சிவன் கட்டினான்னா என்ன பேசிக் அப்படின்னா இங்கிட்டு மேல வரும், அடுத்து கீழே, அடுத்து மேல ஜாயிண்ட் ஆகுற மாதிரி இருக்கும், அடுத்து கீழே ஜாயிண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். நார்மல் கூடைக்கும் சிவன் கண் கூடைக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம வந்து நார்மல் இதை வந்து ஜாயின் பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து 2ஆ மடிச்சு எடுத்துக்கிறேன். 2ஆ மடிச்சு எடுத்துட்டு இப்ப எப்பயும் போல ஜாயின் பண்ணிக்கோங்க. போல இப்ப ஜாயின் பண்ணியாச்சு. இது ஈஸியா நம்மளுக்கு வந்து வந்துரும். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து சிவன் கண் வந்து ஜாயின் பண்ண போறோம். அத 2ஆ மடிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி மடிச்சு எடுத்தாச்சு.
இப்ப என்ன பண்ணணும், இத அதே மாதிரி பேக் சைடு வைக்கணும். பேக் சைடு வச்சுட்டு இந்த இது வந்து இந்த சைடு வர மாதிரி, அதாவது இங்கிட்டு வர மாதிரி நம்ம பாத்துக்கணும். இந்த இதை இப்படி சொல்லட்டி இப்படி விடணும். இப்படி விடையில நம்மளுக்கு வந்து இது மேலாக்குல வரணும். இது மேலாக்குல வரணும். உங்களுக்கு இதா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இதை விடையில இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இதை என்ன பண்ணணும், இதை இதுக்குள்ள விட்டுறணும். நல்லா இழுத்து விட்டுட்டு இங்க கீழே இழுத்து விட்டுருங்க. இதை நல்லா இந்த சைடு இப்படி கொண்டு வந்துட்டு அடுத்து இந்த இதை நல்லா இப்படி இழுத்து விட்டுருங்க. ஒரு ஸ்டெப்பா நீங்க வந்து பழகினாதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ வந்துருச்சா பாருங்க, 4 இது வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்க, மேல ஒண்ணு வந்துச்சா, கீழே ஒண்ணு வரும், அடுத்து மேல ஒண்ணு வரும், அடுத்து கீழே ஒண்ணு வரும். இதுதான் வந்து சிவன் கட் நாட்டு. இதுதான் பேசிக். அப் அண்ட் டவுன்ஸ் வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. நான் செக் பண்றதெல்லாம் உங்களுக்கு காட்டல, நான் ரொம்ப லென்த்தியா போகும் அப்படின்றதுனால. இப்ப அடுத்து என்ன பண்ணணும், நம்ம இதோட வந்து நம்ம நார்மல் வந்து ஜாயின் பண்ணணும். 2ஆ மடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சு எடுத்தத நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடணும். நார்மல் இப்ப மேல வந்து ஜாயிண்டா இருக்கும். இதுதாங்க பேசிக். இதோடயே நம்ம வந்து வெட்டி வச்ச 25 வயரையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் வந்து போட்டுட்டேன் பாருங்க. போட்டுட்டு நான் இருக்கிற எல்லா இதையுமே, அதாவது 25 இது கட் பண்ண சொன்னேன், 25ஐயுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம பண்ணதை வந்து கரெக்டா அப்படின்றத செக் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி 2 வந்து நம்மளுக்கு பக்கத்துல இருக்கும். சரிங்களா, இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்து மேலே கீழே இந்த மாதிரி 2 வந்து நம்ம வந்து பண்ணிருக்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துக்கலாம். லாஸ்ட் 1 25 எடுத்தனால லாஸ்ட் இந்த 1 மட்டும் நம்மளுக்கு வந்து தனியா நிற்கும். இப்ப எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இங்க முன்னாடி எந்த அளவுக்கு விட்டோமோ, அதாவது 3/4 அளவு விட்டுட்டு நம்ம எடுத்தோம்ல, இந்த அளவுக்கே வந்து நம்ம இந்த சைடும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப இந்த அளவுக்கே வந்து நம்ம இங்க கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மறுபடியும் மேல வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த இது வந்து 1 போட்டு முடிச்சாச்சு. அதாவது இதுதான் வந்து 1 அடி. ஓகேங்களா, இப்ப நம்ம வந்து இதை வந்து வெட்டி விட்டாச்சு. இப்ப அடுத்து வந்து இது நார்மல்ல இருக்கு. இதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சிவன் கண் அடுத்தது இதை இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து இதை இந்த மாதிரி கட்ட விரல்ல இந்த சைடு இப்படி புடிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, புடிச்சு வச்சுட்டு இந்த இது முன்னாடி, அதாவது இந்த இதை எடுத்து நமக்கு வந்து இந்த மாதிரி இப்படி சொரசொரப்பான பகுதி வந்து, அதாவது வயரோட பேக் சைடு வந்து இந்த மாதிரி வர மாதிரி புடிச்சு இப்படி வச்சுக்கோங்க. நல்லா இப்படி புடிச்சுக்கோங்க, டைட்டா புடிச்சுக்கணும். இந்த பேக் சைடு வந்து இப்படி வழுகதான் செய்யும். நம்ம இந்த மாதிரி புடிச்சுக்கணும். புடிச்சிட்டு எப்பயும் போல சுத்தி நம்ம விடுவோம் இல்லையா, இந்த மாதிரி விட்டுக்கணும். ஓகேங்களா, விட்டுட்டு இந்த இதை மட்டும் லைட்டா இப்படி வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து பேக் வந்து இதாகிறதுனால இந்த மாதிரி லைட்டா புடிச்சிட்டு, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேக் சைடு வந்தத நம்ம இந்த ஹோல்குள்ள விடணும். விட்டுட்டு எப்பயும் போல நம்ம மேல கீழே எல்லாத்துலயும் நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிவன் கண்ணாட்டு வந்து கிடைச்சிரும். கிடைச்சிருச்சா பாருங்க, இந்த மாதிரிதான் நம்ம வந்து போடணும். ஃபர்ஸ்ட் வந்து வயர் வந்து வழுகும், நல்லா நீங்க டைட்டா புடிச்சுக்கணும். இப்ப அடுத்து வந்து நார்மல் நாட்டு எப்பயும் போல போட்டாச்சா. இப்ப அடுத்து சிவன் கண் அதே மாதிரிதான் இந்த சைடு இப்படி வச்சுட்டு இந்த வயர் எடுத்து என்ன பண்ணணும், பேக் சைடு போடணும். இப்படி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது கூட அப்படி நின்றுக்கிறோம், இந்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இதை இப்படி மூடுன மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இதை எடுத்து என்ன பண்ணணும், இப்படி சுத்தி இந்த மாதிரி கொண்டு வந்து உள்ள விட்டு இந்த பகுதி சொர பகுதி மேல வரணும். ஓகேங்களா, மேல வந்துட்டு இது என்ன பண்ணணும், இதுக்குள்ள விட்டு இந்த மாதிரி இழுக்கணும். அப்போ இப்படி போட்டுட்டு நம்ம இந்த சைடு
நல்லா வந்து இழுத்து விடணும். இந்த சைடு இப்படி இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அது கூட இப்படி இழுத்து விடுங்க. நல்லா இப்படி டைட் பண்ணிட்டு இங்கிட்டு இழுத்து விட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி வரையில மறுபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து நார்மல் நாட். போட்டீங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? சிவன் கண் நாட். இந்த மாதிரி இப்படி எடுத்து வச்சுட்டு எப்படி உள்ள விட்டுட்டு இப்படி சொல்லட்டி இந்த மாதிரி விடையில இது இப்படி வரணும். அடுத்து கீழே உள்ளதை எடுத்து இந்த மாதிரி விட்டுறணும். விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இந்த இதை இப்படி உள்ள விட்டு இப்படி டைட் பண்ணிட்டு இது இங்கிட்டு டைட் பண்ணிட்டு இங்கிட்டு இழுத்து இங்கிட்டு டைட் பண்ணணும். 4 பக்கமும் டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? இதே மாதிரிதான் ஃபுல்லா போடணும். இந்த இதை வந்து நம்ம இப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உள்ளதை முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். முடிச்சு போட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதுக்கப்புறம் மேல நான் 1 போட்டிருக்கேனா, இதே மாதிரி என்ன பண்ணணும்னா நீங்க வந்து மேல வந்து இதோட ஜாயின் பண்ணி 7 போடணும். இங்க கீழே 7 போடணும். இங்க மேல 7 போடணும், இங்க கீழே 7 போடணும். இந்த இது வந்து ஜாயிண்ட். புரிஞ்சா? மொத்தம் வந்து இந்த 1, இந்த மேல 7, கீழே 7, மொத்தம் வந்து நம்ம 15 போடணும். அது எல்லாமே போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்ப வந்து நம்ம அடி வந்து ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சு. மொத்தம் வந்து 15 இது வந்து நம்ம போட்டுட்டோம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு அடி இருக்கும். பாருங்க எவ்வளவு நீட்டா நெருக்கமா சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 4 கார்னர்லயும் ஒரு வயர் தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இது ரெண்டும் இந்த மாதிரி ஜாயிண்டா இருக்கும். அடுத்து ஜாயிண்டா இருக்கும். இந்த சைடு 2 ஜாயிண்டா இருக்கும். ஆனா இந்த 1 மட்டும் வந்து தனியா இருக்கும். இங்க 4 சைடுமே அதே மாதிரிதான் இருக்கும். பாருங்க, இந்த பாருங்க ஜாயிண்டா இருக்கா, இது ஜாயிண்டா இருக்கா, இது தனியா இருக்கும், இது ஜாயிண்டா இருக்கும். இந்த மாதிரி 4 சைடுமே இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு அதாவது ஜோடி சேர்க்க போறோம். இன்னும் ஒண்ணு வந்து நம்ம இதுல வந்து ஆட் பண்ண போறோம் இந்த இதுக்கு. அதுக்காக என்ன பண்ண போறோம்னா, நம்ம வயர் எடுத்துக்கணும். நம்ம ரோல் அதாவது ரன்னிங் வயர் எடுத்துக்கணும். ரன்னிங் வயரை வந்து எடுத்துட்டு இந்த கூடையில வந்து நம்ம இங்க போட்டிருப்போம்ல, இந்த கார்னரை எடுத்துக்கணும். இந்த கார்னரை எடுத்து இதே அளவுக்கு இந்த மாதிரி அளவு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு எடுத்தாச்சா? எடுத்துட்டு இதை சொருகிறதுக்கு ஒரு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? சொருகிறதுக்கு இந்த அளவுக்கு எடுத்துட்டு இதை இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த அளவு வரைக்கும் நம்ம வந்து சொருகி விடணும். இந்த இதை எடுத்து இந்த மாதிரி இந்த ஒரு சைடு இது இருந்துச்சா, இந்த இடத்துல வந்து இப்படி வந்து சொருகி விடணும். இந்த மாதிரி நம்ம ஒரே கலர்ல போட்டிருக்கனால இப்படி கூட சொருகிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எந்த சைடு இது பண்றீங்களோ அந்த சைடு இந்த மாதிரி நல்லா நீளமா எப்படி சொருகிக்கோங்க. இந்த இதை இப்படி சைடா சொருகினாலும் ஓகே, இந்த சைடு சொருகினாலும் ஓகே தான். கொஞ்சம் வந்து இதா இருக்கும், பார்த்து நீங்க சொருகி விடுங்க. நான் சொன்ன அளவுக்கு அதாவது கொஞ்சம் நீளமா இந்த இதுக்கு வந்து ஈக்குவலா வர மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க, நான் வந்து இதை வந்து ஃபுல்லா சொருகிட்டேன். இந்த கார்னர் பாருங்க. இப்ப வந்து 2 வயர் வந்து நம்மளுக்கு இருக்கும். இங்க வந்து 2 வயர் இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் வந்து நமக்கு வந்து 2 வயர் இருக்கும். இதே மாதிரி 4 கார்னர்லயுமே நம்ம வந்து செய்யணும். ஃபர்ஸ்ட் ஒரு கார்னர்ல நம்ம செஞ்சாச்சு, அதே மாதிரியே 4 கார்னர்லயும் செய்யணும். செஞ்சுட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம 4 பக்கமுமே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்க, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கும். பாருங்க,
இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம மேல எழுப்ப போறோம். அதுக்கு வந்து ரோல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரன்னிங் ரோல் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அடுத்து இதுல என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு வந்து 1/4 அடின்னே வச்சுக்கோங்களேன். 1/4 அடி எடுத்துட்டு நம்ம எப்பயும் போல இங்க வந்து நாட் போடணும். நாட் வந்து நம்ம எங்க இருந்து வேணாலும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டார்ட் பண்றது வந்து நம்ம அடுத்து வந்து ஏணிப்படி முடிச்சு போட போறோம். அதனால நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றது வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த இங்கனக்குள்ள வந்து 2 ஈக்குவலா இருக்கும்ல, இந்த 2 ஈக்குவலா இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது 2 ஈக்குவலா இருக்கிற இடத்துல வந்து இந்த 2வது இதுல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நார்மல் நாட் போட்டுக்கலாம். போட்டாச்சா? பாருங்க, நார்மல் நாட் வந்து போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சிவன் கண் போடணும். அடுத்து நார்மல். நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வந்து நீங்க அதை பார்த்து யூஸ்ஃபுல்லா வந்து இது பண்ண முடியும், லேர்ன் பண்ண முடியும். நம்ம வந்து சேல்ஸ் எது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். வயரு, பட்டன்ஸ், பீட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இப்படிதான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி எப்பயும் போலயே நம்ம வந்து இது பண்ணணும். இந்த 2 வயர் வந்து போட்டிருப்போம்ல, இந்த 2 வயர்ல வந்து நம்ம அதுலயும் போடணும், இதுலயும் போடணும், இதுலயும் போடணும். நான் இந்த இது போட்டுட்டு இந்த கார்னர் வரையில காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்டிங் வந்து இங்க பண்ணிருந்தேனா, ஸ்டார்டிங் வந்து இங்க பண்ணிருந்தேன். இதுல இருந்து இப்படி ஃபுல்லா வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இங்க டேனிங்ல வந்து 2 வயர் சொல்லியிருந்தோம். இந்த 2 வயர் வந்து இந்த மாதிரி கிராஸா வந்திருக்கு. இப்போ வந்து இங்க நார்மல் நாட் நான் போட்டிருக்கேன். அப்ப இங்க வந்து நான் சிவன் கண் வந்து போடணும். இதை வந்து நல்லா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி டைட்டா போட்டுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து நீட்டா இருக்கும். நமக்கு வந்து எசவு இல்லாம இருக்கீங்க, அதனால வந்து இதா இருக்கு. இந்த இது போட்டுட்டு இப்ப அடுத்து வந்து நம்ம நார்மல். இந்த இதை வந்து ரொம்ப இழுத்துறாதீங்க, ரொம்ப இழுத்துறாம லைட்டா இப்போதைக்கு போடுங்க. இப்ப இங்க லைட்டா போட்டாச்சு. இப்ப அடுத்து வந்து இங்க சிவன். அவ்வளவுதான். இங்க மட்டும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா வரும், ஏன்னா நம்ம சொருகுனால நம்ம டிஃப்ரெண்டா வரும். இப்ப இதே மாதிரி அடுத்து வந்து எல்லாமே எப்பயும் போல நம்ம ஜாயின் பண்ணி சுத்தியே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து லேடர் நாட் வந்து ஜாயின் பண்றதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து நான் இங்க ஸ்டார்ட் பண்ணோமா நம்ம, அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம வந்து சுத்தி பாருங்க இந்த மாதிரிதான் வரும். சுத்தி நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்ப சுத்தி முடிச்சக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்கனக்குள்ள வந்து லேடர் நாட், அதாவது ஏணிப்படி முடிச்சு வந்து நம்ம இங்கனக்குள்ள போட போறோம். இப்ப இந்த இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க நான் சிவன் கண்ணுல முடிச்சிருக்கேன் சரிங்களா. நார்மல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், சிவன் கண்ணுல இங்க முடிச்சிருக்கோம். இங்க பாருங்க நான் எப்படி லேடர் நாட் போட்டுருந்தேன். இந்த நம்ம வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த இந்த இதை வந்து இந்த மாதிரி இப்படி கீழே இப்படி இழுத்து மேல இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த ரன்னிங் ரோல இப்படி பின்னாடி கொண்டு வந்து இப்படி மடக்கி இந்த 2 இதுலயும் இந்த இதை விட்டுறாதீங்க. இந்த இதை விட்டுறாம இந்த இதுக்குள்ள இப்படி ஜாயின் பண்ணிருங்க. இப்படி ஜாயின் பண்ணிட்டு இந்த நீளமா போகும்ல இந்த வயரை எடுத்து நீங்க இதுக்குள்ள விட்டுருங்க. விட்டுட்டீங்களா. இத வந்து இப்போ
இப்படி ஜாயின் பண்ணி இங்கிட்டு வந்து இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டீங்கன்னா லேடர் நாட் வந்துடும். அவ்வளவுதான். நல்லா டைட்டா இழுத்து விட்டுக்கோங்க. இந்த வயரை இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த இதை வந்து நம்ம முன்னாடி கொஞ்சம் இது விட்டோம் இல்லையா, இதை வந்து நீங்க எப்பயும் போல சொருகிக்கலாம். இப்ப சொருகிறதுனாலும் சொருகிக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து லாஸ்டா சொருகிறதுனாலும் சொருகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவ்வளவுதான். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து கேப் வந்து தெரியாத மாதிரி நல்லா டைட் பண்ணி ஃபினிஷிங் கொடுத்துக்கோங்க. நீட்டா இருக்கும் அப்பனாதான். அவ்வளவுதான். இப்போ அதுக்கடுத்து எப்பயும் போல நீங்க இந்த சைடு இந்த மாதிரி எடுத்து எப்பயும் போல நீங்க வந்து நாட் போடணும். இங்க என்ன நாட் வந்து நார்மலா ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப வந்து அடுத்து இங்க வந்து ஒரு நார்மல், அதாவது ரெண்டாவது இருக்கிற இடத்துல வந்து நார்மல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா, அதே மாதிரி இங்க நார்மல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும். அவ்வளவுதான். இது வந்து இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வரையில லாஸ்டா வந்து நம்ம இங்க எழுப்பேல வந்து சேமா வந்துடும். இதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா எப்பயும் போல போட்டுறணும். எப்பயும் போல சிவனு, அதுக்கப்புறம் நார்மல், அதுக்கப்புறம் சிவனு, அதுக்கப்புறம் நார்மல், இதே மாதிரி ஃபுல்லா மேல வந்து எழுப்பணும். அவ்வளவுதான். மடங்காம பார்த்து இப்படி போட்டுக்கோங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பதான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அவ்வளவுதான். வந்துடுச்சா நம்மளுக்கு? இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து எப்பயும் போல நம்ம நார்மல் நாட்டு, சிவன் கண் நாட்டு, இதே மாதிரி ஃபுல்லா போட்டுக்கிட்டே வரணும். இதே மாதிரி நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து இங்க வந்து ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டேன். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. செம்ம நீட்டா பெர்ஃபெக்ஷனா வந்திருக்கு. இங்க பாருங்க அடியும் எவ்வளவு நீளமா வந்திருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி ஃபுல்லா நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு ரன்னிங் வயர்லயே. பாருங்க 25 நாட் நான் வந்து மேல எழுப்பியிருக்கேன். இந்த இது ஃபுல்லாமே இங்கேயும் 25 நாட் போட்டிருப்போம், இங்கேயும் 25 நாட் போட்டிருப்போம். இது ஃபுல்லாமே வந்து ஏத்தி முடிச்சாச்சு. இப்போ நம்ம லாஸ்டா வந்து என்ன பண்ண போறோம்னா கட் பண்ணி எடுத்துட்டு சொருக போறோம். அது எப்படி அப்படின்னா, இங்க வந்து நம்ம பினிஷிங் வந்து பண்ணிருப்போம்ல, ஏணிப்படி முடிச்சுல பினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதை இங்கனக்குள்ள வந்து ஜாயின் பண்ணுவோம்ல, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு கொஞ்சோன்னு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறணும். எடுத்ததை நம்ம உடனே வந்து சொருகி விட்டுறலாம். இது வந்து ஒண்ணு வந்து இப்படி சைடாவும், ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி வந்து இதாகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க இந்த மாதிரி சொருகிக்கோங்க. டிஃப்ரென்ஸ் தெரியாத அளவுக்கு நீங்க வந்து நல்லா பெர்ஃபெக்டா சொருகணும். இந்த மாதிரி ரைட்டு லெஃப்ட், ஏன்னா இந்த நாட்ல வந்து இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி இல்லைன்னா இப்படி நேரா கூட சொருகிக்கோங்க. இப்படி சொருகி ரெண்டு நாட்டு இப்படி நேரா வந்துட்டு அடுத்து 2 நாட் வந்து இப்படி வரும், சைடா வரும். அந்த மாதிரி வந்து நீங்க சொருகி வச்சுக்கோங்க. இதை நான் லாஸ்டா வந்து காட்டுறேன் எப்படி சொருகி இருக்கீங்க. அடுத்து வந்து பேசிக்கா வந்து எப்படி சொருகணும் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த வயர்ல நம்ம விடக்கூடாது. இந்த வயர், அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வயர்ல நம்ம வந்து விடணும். ஓகேங்களா? தேர்ட் வயர்ல இந்த மாதிரி நம்ம விடணும். விட்டு ஒரு இதுல வந்து லாக் ஆயிரும். அடுத்து ரெண்டாவது இதை வந்து இந்த சைடு இப்படி வந்து விடணும், இந்த சைடு விடணும். விட்டு இது ரெண்டையும் நல்லா இப்படி இழுத்தீங்கன்னா, பாருங்க ரெண்டையும் நல்லா இழுத்தீங்கன்னா ஒரு வயர் வந்து உள்ள மடங்கிரும். உள்ள மடங்கிட்டு அதுக்கடுத்து எப்பயும் போல நம்ம வந்து இப்படி பார்த்து இப்படி விடணும். அடுத்து இப்படி விடணும், இந்த மாதிரி விடணும். எப்பயும் போலதான் இது. அது வந்து சைடு பார்த்த மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். நார்மல் இதுக்கும் இந்த இதுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, இந்த சைடு பார்த்து விடுற மாதிரி இருக்கும்.
இப்போ இவ்வளவுதான். இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் சொருகி விடணும். சொருகி விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபுல்லா வந்து கூடைய வந்து முழுசா ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்க எவ்வளவு ஃபினிஷிங்கா சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. பாருங்க உள்ளேயும் பாருங்க செம்மையா வந்திருக்கு சூப்பரா. பாருங்க லேடர் நட்லாம் வந்து எவ்வளவு பெர்ஃபெக்டா வந்திருக்குன்னு பாருங்க. எல்லாமே செம்மையா வந்துருச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து கீழே வந்து இங்க புஷ் வைக்க போறோம். நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபா வந்து அடி இருக்கணும் அப்படின்றதுக்காக கீழே புஷ் வைக்க போறோம். இந்த மாதிரி நம்ம வந்து கார்னர் கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி வந்து இப்படி வச்சுட்டு, இப்படி நல்லா இப்படி ஸ்டிஃபா இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இப்படி இப்படி கையாலேயே அமுக்கி விட்டுலாம். இப்படி இந்த மாதிரி கையால் இப்படி அமுக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிஃபா நின்றும். அவ்வளவுதான். இந்த இவ்வளவுதான். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா வராது. உங்களுக்கு அடி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி வந்து 5 சைடு வைக்கணும். வச்சுட்டு காட்டுறேன். பாருங்க நம்ம வந்து 5 வந்து நல்லா கார்னர்ல 4 வச்சுட்டு இங்க நடுவுல 1 5 வச்சுட்டு ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மேக்னெட் இது வந்து நம்ம வைக்க போறோம். இது வந்து கடையில வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இந்த மாதிரி வந்திருக்கும். இதோட சேர்த்து நம்மளுக்கு வந்து இந்த வாசர் மாதிரி கொடுப்பாங்க. இதை நம்ம வந்து இந்த மாதிரி இப்படி வந்து செட் பண்ணி போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து சின்னதா இருக்கிறனால நம்ம போட மாட்டோம். ஏன்னா மடக்கி விட முடியாது அப்படின்றதுக்காக இந்த இது யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து நார்மலா இப்போ போட போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நம்ம கிட்டேயும் அவைலபிளா இருக்கு. வேணும்ன்றவங்க மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்க. நம்மளும் இதை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். நம்ம வந்து கூடைய வந்து நம்ம இப்படி இருக்கோம், இப்படி கூட இருக்குமா, நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வந்து ஈக்குவலா மடிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம இந்த அடி மட்டும் வந்து ஈக்குவலா வர மாதிரி இப்படி மடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 சைடுமே இப்போ வந்து இந்த மாதிரி தான் வரும். நம்ம ஈக்குவலா வந்து மடிச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி வருமா? இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க ஒரு அந்த மேக்னெட் லாக்கு, இங்க ஒரு லாக்கு, இங்க ஒரு லாக்கு. இப்ப நம்ம இந்த இடத்துலதான் வந்து நம்ம வந்து இது பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம மடிச்சு வச்சிருக்கனால அது அப்படியே அழகா நம்மளுக்கு வந்து தெரியுது. ஒரு நிமிஷம் நல்லா தெரியற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ வந்து மேக்னெட்டிக் லாக்கை வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஒன் சைடு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பார்க்கணும் கரெக்டா எந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோமோ அந்த இடத்துல கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இங்க அதாவது 1 2 இந்த இது போக ஃபர்ஸ்ட் 1 இந்த ஒரு இது, அடுத்து இந்த ஒரு இது போக இங்கனக்குள்ள வந்து இந்த சைடு பார்த்தோம்னா இங்கனக்குள்ள வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். அப்ப நம்ம பார்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சு இங்கே வச்சு பார்க்கணும் நம்ம லாக்கு. இப்போ இங்க வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இந்த இதை வந்து இப்படி நல்லா அமுக்கி விடணும். உங்களால கையில அமுக்கி விட முடிஞ்சிச்சுன்னா கையில அமுக்கி விடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு டூல் வச்சு நீங்க அமுக்கி விடுங்க. நல்லா அமுக்கி விடணும். ஏன்னா வந்து கலண்டு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு தான் வந்து இதா இருக்கும். இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு நான் வந்து அந்த நாட்டை வந்து ஹோல்ட் பண்ணி ஃபுல்லா அமுக்கி விட்டுருக்கேன்னு பாருங்க. நல்லா ஃபுல்லா அந்த மாதிரி அமுக்கி விடணும். இப்போ இந்த இதை பாருங்க இப்படி வரணுமா? இப்போ அடுத்து வந்து நம்ம அதே மாதிரி இங்கிட்ட எந்த அளவுக்கு விட்டோமோ அதே மாதிரியே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அதாவது இந்த சைடு வந்து 1, அதாவது இங்க பாருங்க இப்படி வச்சிருக்கோமா, இப்படி வச்சதுல இந்த கோடுன்னு நான் வச்சுக்கோங்க. இந்த கோடுல வந்து நம்ம வந்து இங்க எனக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இங்க நம்ம 1 விட்டு இங்க 1 இந்த 2 விட்டுட்டு இங்க எனக்குள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அதே மாதிரியே இதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். வச்சும் பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து லாக் போட்டுக்கோங்க. முட்டுது
இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு கூட நீங்க வந்து லாக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதையும் நல்லா வந்து லாக் பண்ணிக்கோங்க. நான் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எசவில்லை. இப்போ 2 சைடு இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ வந்து நீங்க லாக் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த சைடும் ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்க லாக் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி அந்த சைடும் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க.